ஹலோ. ஜெனிஃபர், நான் ரகு பேசுறேன். சார் தெரியுது சார். ஃபோன் பண்ணியிருந்தீங்களா? ரேஷ்மா சொன்னா கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால மறந்துட்டேன் ஜெனிஃபர், திருப்பி ரிப்பீட்டட் கால் பண்றதுக்கு. இப்போ எப்படி இருக்கு ராக்கியோட கண்டிஷன்? சார் அவர் கான்ஷியஸ்க்கு வந்துட்டாரு சார். சிபிஆர் மேம் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. நாங்கள் சிபிஆர் ப்ராசஸ் பண்ணியிருந்தோம். 15 to 20 மினிட்ஸ்ல அவர் கான்ஷியஸ் வந்துட்டாரு சார். சூப்பர், கான்ஷியஸ் வந்துட்டா. சின்னது கான்ஷியஸ் வந்துட்டா. எப்படியாச்சும் என் பிள்ளை இவங்கிட்ட இருந்து கூட்டிட்டு போயிருவோம்னு நினைச்சா சிவா என்னன்னா படுத்த படுக்கையா இல்லாம முடிச்சுட்டான்னு சொல்றாங்க. ஷோ கடவுளே, அவன் படுத்த படுக்கையா இருக்கும் போதே கூப்பிட்ட வரமாட்டேன்னு சொல்லிட்டான். இப்போ அவன் முடிச்சுட்டான். சின்ன பாடுபடுத்த போறான்னு தெரியலையே. சிவரை எப்படி இங்க இருந்து கூட்டிட்டு போறது? சரி, சின்ன பேசுறாருன்னு கேட்போம். சரி, ஓகே. மெடிசன்லாம் எந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சரி சரி, ஓகே. ஓகே. ரேஷ்மா வந்துட்டா தானே? அவ பிரிஸ்கிரைப் பண்ற மெடிசனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் நைட் ஷிஃப்ட் வந்ததா வருவேன். ஸோ நீங்க ஷிஃப்ட் லாக் அவுட் பண்ணிட்டு நைட் ஷிஃப்ட் கம்பல்சரி நீங்க வந்துருங்க, சரிங்களா? ஆதி ஊர்ல இருந்து வந்துட்டேன்னு சொல்லி அட்மின் கையில இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருந்தான். அட்மின் சைட்ல நீங்க இன்ஃபார்ம் பண்ணிருங்க. ஓகே சார். ஆதி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருந்தேன் சார். நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சரி, ஓகே ஜெனிஃபர். கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க, மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருங்க. பிபி லோ ஆகாம பாத்துக்கோங்க, ஓகே? இல்ல சார், ஷீ இஸ் கம்ப்ளீட்லி நார்மல். நாங்க ஃபுல்லாவே அப்சர்வேஷன்ல தான் வச்சுக்கிட்டு இருந்தோம். 24 ஹவர்ஸ்ல அவரோட 95% ஹார்ட் பீட் எல்லாமே சூப்பரா தான் சார் இருக்கு. சரி, ஓகே. சரி, ஓகே. நான் ஃபோன் கட் பண்றேன். ஓகே சார். ஷகு, என்ன பாட்டி? ஐயா காலையில சாப்பிட கூட இல்ல, வெளியே எங்கேயோ போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. இந்த கப்பு காப்பியாச்சு குடிச்சிட்டு போ. இல்ல பாட்டி, காஃபிலாம் எனக்கு வேண்டாம், நான் கிளம்புறேன். என்ன இவ்வளவு அவசரமா எங்க போறா? அப்படி கிளம்புறேன்னு சொல்லிட்டு மாப்பிள்ள ஆஸ்பத்திரிக்கா போறீங்க? நானும் வந்துடுறேன் மாப்பிள்ள. இல்ல மாமா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போல. எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வெளியே போறேன் மாமா. வெளியே வா. ஹாஸ்பிட்டலுக்கு போறதுன்னா எப்பவுமே நான் கிளம்புறேன் குதின்னு குதிப்பா. இப்ப என்ன வெளியே போறதுக்கும் குதிச்சுக்கிட்டு இருக்கா? உன் அம்மா கறி சொன்னா எதுவுமே சாப்பிடலன்னு சொல்லி இந்தா இதையாச்சும் குடிச்சிட்டு போ. அதான் வேண்டாம்னு சொல்றல பாட்டி, விடு. சும்மா எதையாச்சும் சாப்பிட்டு போனிக்கிட்டு. யா ரகு, யான் மேலேயும் கோவமா இருக்கியா ரகு? நான் பண்ணது தப்புதான்யா. வீட்டுல நடக்கிற விஷயத்த உங்ககிட்ட சொல்லிருக்கணும் தான், இல்லன்னு சொல்லல. எங்க வீடு ரெண்டும் உடஞ்சிருமோன்ற பயத்துல நம்மளே சரி பண்ணிடுவோம்னு நினைச்சேன். ஆனா இது இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் நான் நினைக்கவே இல்லை ரகு. இங்க பாரு ரகு, நீ எந்த முடிவு எடுத்தாலும் நான் அந்த சம்மதம்னு சொல்லிட்டலாம். அப்புறம் எதுக்கு இப்படி என் மேல கோவப்படுறா? நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேன்னு நீ நினைக்கிறியா ரகு? சொல்லு ரகு. சென்னைக்காச்சும் இந்த வீடு நல்லா இருக்க கூடாதுன்னு நான் நினைச்சிருக்கேனா? இல்ல நீ அணுவும் நல்லா இருக்க கூடாதுன்னு நான் யோசிச்சிருப்பேன் நீ நினைக்கிறியா ரகு? ஐயோ பாட்டி, என்ன பாட்டி நீ சின்ன மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க? அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. எனக்கு எதுவுமே வேண்டாம்னு தோணுது. எனக்கு பசிக்கல, அதனாலதான் சொல்றேன். காஃபி மோஸ்ட்லி நான் காலையில குடிக்க மாட்டேன்ல. எனக்கு வேண்டாம், விடு. எனக்கு ஒரு முக்கியமான கால் பேச வேண்டியது இருக்கு, நான் பேசிட்டு வரேன். அத்தை, இவ்வளவு நேரம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். சின்னடா பிள்ளை டக்குனு மூஞ்சி திருப்புதேன்னு பார்த்தேன். உன் மூஞ்ச பார்க்க பிடிக்காம தான் திருப்புறான்னு இப்ப தானே தெரியுது. என்ன உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அத்தை. பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு பண்ண வேண்டியதெல்லாம் எல்லாத்தையும் பண்ணி கிழிச்சாச்சு. இப்ப என்ன பேசணும் என்கிட்ட சொல்லி? அது இல்ல அத்தை, அது கொஞ்சம் கீழே வாங்க அத்தை. வரம்போ மாப்பிள்ள, அப்ப நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலையா? அதான் போகலன்னு அப்புறமே சொல்லிட்டலாம் மாமா. அப்புறம் என்ன? சரி மாப்பிள்ள, நானு சார்வை பாக்குறதுக்கு கிளம்ப போறேன். அதான் சரி நீங்க போனீங்கன்னா உங்க கூடிய வரலாமே நினைச்சேன். சரி, நான் கேப் புக் பண்ணி போய்க்கிறேன். நான் வேணா கேப் புக் பண்ணுவா மாமா? இல்ல வேண்டாம். நீங்க எதுவும் முக்கியமான வேலையில இருக்குன்னு சொல்றீங்களா? நீங்க பாருங்க. சரி. ஏங்க கண்டுபிடிச்சிட்டாலோ? சரி, என்னன்னு கேப்போம். என்ன லூசே? இல்ல, நானும் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். நான் அந்த சைடு திரும்பும் போது என்ன பாக்குறீங்க, உங்களை பார்த்தா திரும்பிக்கிறீங்க. என்ன சைட் அடிக்கிறீங்களா நீங்க? ஆமா, இவ பெரிய அழகு கிளியோ பண்றா, இவள சைட் அடிக்கிறாங்க. ஆளை பாரு. போடி இவளே. லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. அப்ப தெரியல நான் அழகா இல்லன்னு சொல்லி. அப்ப மட்டும் உங்களுக்கு நினைச்சு இப்ப மட்டும் கசக்குதா? சும்மா இருடி. இல்ல என்ன பண்ணுவீங்க? வாய் அதிகமாயிட்டு உனக்கு. வேற ஒண்ணு உன்னெல்லாம் சும்மா விட்டு வச்சிருக்கோம் பாரு. அதான்டி அவள மாதிரி உன்னையும் விரட்டி விட்டுருக்கணும். ஷாரு மாதிரி? எங்க வீட்டுல ஒரு பைத்தியக்காரி இருக்கு, அந்த பைத்தியக்காரி மாதிரி தான். ஓ, உங்க அம்மாவியா? ஏய், எங்க வீட்டுலனா சின்ன குழந்தை முத்து மாதிரி. அவ ஆஃப்கோர்ஸ் நல்ல பிள்ளைதான். உங்க அம்மா மட்டும்தான் அப்பப்போ கிறுக்கு பிடிச்ச மாதிரி எதனா மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்களா? அதான் உங்க அம்மாவா இருக்குமோன்னு ஒரு யூகத்துல கேட்டேன், வேற எதுவும் இல்ல. வர உனக்கு நக்கல் கொழுப்பு அதிகமாயிட்டு, வேற ஒண்ணும் இல்ல. ஆமா, நான் ஒன்னும் அவங்கள சொல்லல, அனுவ சொன்னேன். அவ்வளவுதானே நீங்க எல்லாருமே பைத்தியக்காரி மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்க. இப்ப என்ன நாங்க பைத்தியக்காரி ஆக்கணும் சொல்லுங்க? பின்ன அவதானே பைத்தியக்காரி மாதிரி நான் காலையில இருந்து நைட் எல்லாம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கலாம். ஆனா உங்க ஸ்வீட் சைடு பாரு, அதை பத்தி கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல, கண்டுக்கவே இல்ல. போய் இவ்வளவு நேரம் ஆச்சு, ஒரு நாள் ஃபுல்லா முடிஞ்சிட்டு சென்னை ஏதுன்னு சொல்ல வேண்டாமா பதிலு? ஏன் உன் மாமா பையன் படிக்க தானே செஞ்சிருக்கான், மூளை ஏதாச்சும் இருக்கா இல்லையா? யோசிச்சு முடிவெடுக்க தெரியாத உனக்கு? 2 நாளா தேவைப்படும் உனக்கு, இல்ல கேக்குறேன். இந்த கேள்வியை நீங்க அவங்கிட்ட தான் கேட்கணும், என்கிட்ட ஏன் கேக்குறீங்க? ஏதோ நான் என்னமோ அவங்கிட்ட மணிக்கணக்கா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க மாதிரியும், அவங்கிட்ட நான் நிறைய விஷயம் பேசின மாதிரியும் எல்லாமே எனக்கு தெரியும்.
தெரியும்ன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கு சொல்றேன். என் புருஷன் பேச்ச நான் மதிப்பேங்க, அப்படின்னா மதிப்பேன். ஆமா, என்னைக்குமே நான் அவன்கிட்ட பேச மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த டயலாக் மட்டும் ஒரு குறைச்சலும் இல்ல. நீ வெக்கமே இல்லாம என்கிட்ட என்னென்னமோ போய் சொல்லுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. நேத்து நைட்டு கூட முக்காடு போட்டுக்கிட்டு அவங்க தான் பேசிக்கிட்டு இருந்தேன். எனக்கு தெரியாமையா இருந்துச்சு. ரேஷ்மா கிட்ட பேசல நீ? நீங்க மட்டும் என்ன, அவங்கள பார்க்கும் போதுல ரேஷ்மா அக்கா, இப்போ ரேஷ்மா. சொல்றேன் இருங்க, நேர்ல பார்க்கும்போது. ஏய் பேச்சு வாக்குல ஃப்ளோல வந்துட்டுடி. அதையெல்லாம் சொல்லாத. நீங்க பாரு, சின்னதா முடிவு எடுத்திருக்காங்களாம். ஏதாச்சும் சொன்னாங்களா? ஐயோ, அதான் நான் உங்ககிட்ட சொல்றேனே, அவங்க கிட்ட நான் பேசவே இல்ல தெரியுமா? பேசியே 2-3 நாள் ஆகுது. ஐயோ, சிவன் கால் பண்றான். இப்பதானடா உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். சிவனையும் காட்டி கொடுத்துருவான் போல. மேடம் மேடம், அது வந்து கம்பெனி காலுங்க, வேற வேலையே இல்ல. எப்ப பார்த்தாலும் ரீசார்ஜ் பண்ணு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன பேசிக்கிட்டு இருந்தோம் நாம? உன் மாமா பையன் கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஞாபகம் வந்துட்டு. அதுதாங்க, இனிமே நான் பேச மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டேங்க. அதுவும் நீங்க என்னுடைய கட்டின புருஷன், கண் கண்ட தெய்வம் வேற. அப்போ நீங்க சொன்னதை நான் எப்படிங்க கேட்காம இருக்க முடியும் சொல்லுங்க? அதனால நான் பேச மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டேன். பொய்யடி. வாய் திறந்தா மொத்தம் பொய். மாலை பாரு ஆளு. எப்படி இப்படி உன்னால பச்சையா போய் சொல்ல முடியுது? இப்ப கூட அவன் தானே போன் பண்றான். இங்க பாரு, மரியாதையா என்னன்னு கேட்டு சொல்லிடு. சில்லன்னு வச்சுக்கோ. இல்லனா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா நான் பேசணும், தேவையில்லைன்னா பேசக்கூடாதா? நீங்க பாருங்க, எனக்கும் என் மாமா பையனுக்கும் 1008 இருக்கும், ஏன் 1010 கூட இருக்கும். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை, பாத்துக்கோங்க. நானும் அவனும் என்ன வேணாலும் பர்சனலா பேசிப்போம். உங்ககிட்ட எதுக்கு அதெல்லாம் சொல்லணும்? நானும் அதை சொல்ல மாட்டேன்ப்பா. இவர்கிட்ட கேட்டு சொல்லுவாங்களாம். ஆளை பாருங்களேன். நீ என்ன பண்ற வேணா பேசிக்கோ. நான் ஒன்னும் அதெல்லாம் கேட்கல. நான் கேட்டது அனு விஷயமா என்ன சொல்றான்னு கேட்டு சொல்லுங்க. இங்க பாருங்க, அவளுக்கு தேவைன்னா அவளை போன் பண்ணி கேட்க சொல்லுங்க. அப்படியும் இல்லையா, உங்களுக்கு தேவையா நீங்க போன் பண்ணி கேளுங்க. அப்படியும் இல்லையா, உங்க அம்மா இருக்காங்கல்ல, உங்க அம்மா, அவங்கள போன் பண்ண சொல்லுங்க. வாய் இல்லன்னு வச்சுக்கியா? சரிங்க, பினிஷிங் நான் முடிக்கிறேன். நாய் கூட மதிக்காது, அதானே? ஷகு தானே போன் பண்றாரு? ஆமா, ரகு தான் போன் பண்றான். ஏன், உங்களுக்கு என்ன பிரச்சனை? சரி, போன் அட்டெண்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு. அப்படிலாம் போடணும்னு அவசியம் இல்லைங்க. அப்படிலாம் நான் உங்க பேச்சு கேட்க மாட்டேன். இவ்வளவு நேரம் ஏதோ டயலாக் விட்டுக்கிட்டு இருந்தியடி. கட்டின புருஷன், கண்ட தெய்வம், அப்படி இப்படின்னு சொல்லி நான் என்ன சொன்னாலும் கேட்பேன்னு சொன்னா, இப்போ போன ஸ்பீக்கர்ல போடுங்கிற, அதுவே நீ கேட்க மாட்டேன், அப்படிதானே? அப்ப இவ்வளவு நேரம் சொன்னது எல்லாமே ஃபுல்லா புருடா. என்கிட்ட புருடா விட்டுக்கிட்டு இருக்கியாடி நீ? அதையே நீங்க இப்பதான் கண்டுபிடிச்சீங்களா? ஏய் சரிங்க, அவன் ஃபீலிங்ஸ் அவ ஏதாச்சும் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஃபோன் பண்ணுவான். அது எங்க 2 பேருக்குள்ள இருக்க பர்சனல்ங்க. நீங்க எதுக்கு மூக்கு நடிக்கிறீங்க? சரி, புருஷன் கிட்ட பேசுற மாதிரி கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுடி. சரி ஓகே. நீங்க சொல்றீங்களேன்றதுக்காண்டி ஸ்பீக்கர்ல போடுறேன். அவன் என்ன பேசினாலும் நீ அமைதியா இருக்கணும், சரியா? இவ்வளவு நேரம் நீங்க வாங்கன்னு போய்கிட்டு இருந்துச்சு, இப்போ நீ வா போன் வந்துட்டு. உங்களுக்கு எப்படியா வாய் தவறி வருதோ அதே மாதிரி எனக்கும் வாய் தவறி வந்துச்சு. பேசு, மறக்காம என்ன விஷயம்னு கேளுடி. அங்க அனு பாவம் இல்ல. கேக்குறேன். ஹலோ ஷகு, சொல்லுடா, என்னாச்சு? ஃபோன் பண்ணிருக்கேன். அது வந்து அனு கிட்ட போன் பண்ணி பேசுனியா? எப்படி இருக்கா? அவளை போய் பாத்தியா? ஓகே தானே? அவ அழுதுகிட்டே இருக்காளா? சாப்பிட்டாளா? நீ போயிட்டு கொஞ்சம் பாத்துக்கோ, சரியா? சாப்பிட்டாளான்னு எனக்கு தெரியல. நீ கொஞ்சம் நேர்ல போய் பாக்குறியா அவளை? ஆளை விட்டா சாமி, ஏற்கனவே இங்க பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கு. என்னமோ நான் தான் அவளை உனக்கு பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி என் தலையை எல்லாரும் கூட்டிட்டு இருக்காங்க. ஆமா, இதுல என் மாமியார் வேற. சரி விடு, அது நான் அப்புறம் சொல்றேன். நீ என்ன போன் பண்ண? ஃப்ராடு. நான் இல்லன்னா எங்க அம்மாவை கழுவி ஊத்திருப்பான். நான் இருக்கணும்னு எப்படி மழுப்புறா பாரு. போன வெயிடி உனக்கு இருக்கு. சிவர் என்ன முறைக்கிறாரு. ஹலோ, லைன்ல இருக்கியா இல்லையா? சில்லடி, அட்லீஸ்ட் ஒரு போன் கால் ஆச்சும் பண்ணி கேட்கலாம்ல. கண்டி போன் பண்ணி கொஞ்சம் கேள. ஏன் உன்கிட்ட போன் இல்லையா? போன் பண்ணி நீ கேட்க வேண்டியதானே? நான் மட்டும் தான் போன் பண்ணி கேட்கணுமா? நீ தானடா கல்யாணம் பண்ணிருக்க, அப்ப நீ தான் கேட்கணும். சரி, அதெல்லாம் விடு. என்ன முடிவு பண்ணிருக்க? போன் பண்ணண்டி, அவங்க அம்மா எடுத்துட்டாங்க. அதான் போன் கட் பண்ணிட்டேன். அதுவும் இல்லாம அவ என்ன பண்றான்னு தெரியல. மறுபடியும் போன் பண்ணவே இல்லை. எப்படியும் சொல்லிருப்பாங்கல்ல உங்க அம்மா. நான் பேசல, யாருன்னு கேட்டாங்க, கால் கட் பண்ணிட்டேன். போன் வந்துச்சாச்சும் சொல்லிருப்பாங்கல்ல, பாத்துட்டு திரும்ப பண்ணலாம்ல. போனே பண்ண மாட்டேங்கிறா. ரொம்பதான் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி, அதை விடு. நானு வீடு பாக்குற பிளான்ல இருக்கேன். வீடு பாக்குற பிளானா? முடிவு பண்ணிட்டியா? சரி ஓகே. எந்த ஏரியால பாக்குற மாதிரி பிளானு? என்ன பண்ண போறீங்க? என் ஃப்ரெண்டு ஆதிய கூப்பிட்டு இருக்கேன், வரேன்னு சொல்லியிருக்கான். அவன் வந்ததுக்கு அப்புறம் தான், அவன் வீட்டு பக்கத்துல பிளாட் ஒண்ணு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்புறம் அபார்ட்மெண்ட் ஒண்ணு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அங்க போய் பார்க்கணும். அனு கிட்ட ஒரு வாட்டி நேர்ல போய் பார்த்து பேசிட்டு, அவளுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போகணும் அங்க இருந்து கிளம்பி. உன் வீட்டு பக்கத்துல ஏதாச்சும் வீடு இருக்காடி? உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? இல்லைன்னா உன்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு சொல்ல.
எனக்கு தெரிஞ்சு என் வீட்டு பக்கத்துல எதுவும் இருந்த மாதிரி தெரியலையே ரகு. நீ வேணா அவருக்கு ஃபோன் பண்ணி கேளு, சொல்லுவாரு. ச்சீ, ச்சீ, அவருக்கு ஃபோன் பண்ணு ரகு, சொல்லுவாரு. பைத்தியக்காரி. நான் போன் பண்ண மாட்டேன். உன்னால கேட்டு சொல்ல முடியுமா முடியாதா? இல்லன்னா ஒன்னும் தேவையில்லை, போனை வை. ஆமா, ரொம்பதான் பண்ணாத. என்ன பெரிய இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கேன்? ஒரு சின்ன ஹெல்ப் தானே கேக்குறேன், அது கூட உன்னால பண்ண முடியாதா? ஏன் கேட்டு சொன்னா என்ன? ரொம்பதான் பண்றடி வர வர. அனுக்கு போன் பண்ணி கேட்க முடியுமான்னா முடியாதுங்கிற. ஒரு வீடு கேட்டு சொல்ல முடியுமான்னா முடியாதுங்கிற. போனை வை. சரி இப்ப ஏன்டா என்கிட்ட கோவப்படுற? பின்ன கோவப்படாம கொஞ்சம் வேணா உன்ன ஆளப்பறேன். ஆள் வளர்ந்துருக்க தவிர அறிவுலாம் வளரவே இல்லடி. ஏற்கனவே நாங்க 2 பேரும் தான் அங்க வச்சு சண்டை போட்டோம்ல, அப்புறம் எனக்கே போன் பண்ணா எப்படி பண்ணுவான்? சோ கடவுளே, பைத்தியக்காரி பைத்தியக்காரி. உன்கிட்ட தான் கேக்குறேன். அவனாச்சும் டீசெண்டா சொல்றான், நானும் அந்த வண்டியே கேட்டு பண்ணி உன்ன. ஹலோ, இருக்கேன் நானே பாத்துக்கிறேன். போனை வை. நீ முடிஞ்சா அனுக்கு மட்டும் போன் பண்ணி கேளு, சரியா? நான்லாம் யாருக்கும் போன் பண்ணி கேட்கணும்னு எனக்கு எந்த அவசியமே இல்ல. போனை வைக்கிறேன். ஏங்க என்ன மறைக்கிறீங்க? கொஞ்சமாச்சும் அறிவுன்னு இருக்கா இல்லையா? அவன் தான் தெளிவா சொல்றான்ல, கேட்டு சொல்லுன்ட்டு. அதுக்கப்புறம் நீயே போன் பண்ணி கேளுன்னா என்ன அர்த்தம்? உன்னெல்லாம் மனுஷியா நினைச்சு உன்கிட்ட பேசலாம் பாரு, அவனை சொல்லணும். எங்க எங்க கான்வர்சேஷன் இப்படிதான் இருக்கும். ஆமா, சும்மா நாங்க பேசுறது குரலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க ஒட்டு கேட்டுட்டு. அறிவு இல்ல உங்களுக்கு, நீங்க தான் ஒட்டு கேட்டீங்க. இப்ப என்ன நான் தப்பா சொல்லிட்டேன்? உங்களுக்கு போன் பண்ணி கேட்க சொன்னேன், அவ்வளவுதானே? ஏ பைத்தியக்காரி, நேத்து தானடி 2 பேரும் சண்டை போட்டோம். சண்டை போட்டுட்டு உடனே போன் பண்ணி பேசிக்க முடியுமா? ஆமால, 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டீங்களா? ஷோ மறந்துட்டேங்க. அதனாலதான் அவன் கோவப்பட்டானோ? நான் கூட பைத்தியக்காரன் ஏன் கோவப்படுறான்னு நினைச்சேங்க. ஷோ இப்ப என்னங்க பண்றது? சிப்பமாச்சும் ஏதோ ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கானே, அது வரைக்கும் சந்தோஷம் தான். அவன் கிட்ட பேசி எதையாச்சும் குழப்பி விட்டுறாது, அமைதியா இரு. எது? ஆமா, உன் வாய் முடிக்கிட்டு எல்லாமே நல்லபடியா நடக்கும். சிப்பன்னா ஏதோ அவனுக்கு கொஞ்சம் மூளை வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, உங்களுக்கு கிலோ கணக்குல டன் கணக்குல மூளை இருக்குல்ல, கொஞ்சம் வேணா எனக்கு கொஞ்சம் அவனுக்கு கொஞ்சம் தாங்க, அப்ப மச்சான் எங்களுக்கு வேலை செய்யுதான்னு பாப்போம். ஆளை பாரு, மூளை இப்பதான் வேலை செய்தாமே. இவங்களுக்கு சாதகமா பேசினா மூளை வேலை செய்யுது, இவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த நம்ம பண்ணோம்னா மூளை வேலை செய்யல. அப்படிதானே? இல்ல கேக்குறேன், அப்படிதானே கேக்குறேன். அப்ப உங்க அம்மா எப்பவுமே என்ன பிடிக்காத மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. அப்ப உங்க அம்மா எல்லாம் நீங்க என்னங்க சொல்லுவீங்க? வாய்டி உனக்கு என்கிட்ட பேசுறாத, இனிமே வந்து போய் அப்படி எந்தி. சாரிங்க. செக்கமா இல்லடி உனக்கு? இல்ல. ஐயோ கடவுளே, ஏன்டி இப்படி பாடாப்படுத்துற என்ன? எங்க அதெல்லாம் இருக்கட்டும், நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? என்ன கேட்க போற? இங்க பாரு, எதுவா இருந்தாலும் ஏடா கூடமா கேட்காம இருந்தா சரி. அதுக்கப்புறம் நான் ஏதாச்சும் பதில் சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன், நீ திருப்பி மூஞ்சி தூக்கி வச்சுப்ப. என்னவா இருந்தாலும் யோசிக்கிட்டு கத்துக்கோ. அதெல்லாம் இல்லங்க, நான் கரெக்டா தான் கேட்பேன். இப்போ ரகு அனுவும் சண்டை வந்துட்டு. சரி, இப்ப என்ன உனக்கு எனக்கும் சண்டை வரணுமா? அதுதான் தினமும் வருது உங்க அம்மாவால. ஏய், ஏதோ தெரியாம உண்மையை சொல்லிட்டேங்க. கேளு. அதனால அனு அவங்க அம்மா வீட்டுல இருக்காங்க. அதே மாதிரி நானும் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டேன்னா நீங்க என்னங்க பண்ணுவீங்க? அழுவீங்களா? ஃபீல் பண்ணுவீங்களா? இப்ப ரகு போன் பண்ணி கேக்குறானே, அவ சாப்பிட்டால இல்லையான்னு பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி நீங்க எனக்காண்டி ஃபீல் பண்ணுவீங்களாங்க? நீ போனாதானே? ஆமா, போகனாதான். அப்ப என்ன பண்ணுவீங்க? முதல்ல நீ கிளம்பி, அதுக்கப்புறமா என்ன பண்றேன்னு உன்கிட்ட சொல்றேன். புரியல. அதுக்கு அர்த்தம் நீ என்ன விட்டு போக மாட்டேன்னு அர்த்தம். நீ போடி, போயிட்டு வேலை எதனா இருந்தா பாரு. வெட்டியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறத பாரு. உங்க டாக்டர் எக்ஸசைஸ் பண்ண சொன்னாங்களே, பண்ணியாடி? காலையில எத்தனை மணிக்கு இருந்தீங்க? மேடம் 9 மணி 10 மணிக்கு எந்திக்கிறீங்க. மரியாதையா உட்காந்து எக்ஸசைஸ் பண்ணு போ. உங்ககிட்ட ஏதாச்சும் கேள்வி கேட்டா அவனை எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி அடியில வலிக்க ஆரம்பிச்சிட்டு தெரியுமா? அசால்ட்டா பதில் சொல்லிட்டு இருக்கேன், இது முன்னாடி சொல்ல மாட்டியா? அது வந்து அடியில விட்டு விட்டு வலிக்குங்க. பைத்தியக்காரி, முன்னாடியே சொல்ல மாட்டியாடி? ஹாஸ்பிட்டல் போவோம் வா. அந்த அளவுக்கு பெயின் இல்ல, லைட்டா இருக்கு. நான் ரேஷ்மா கிட்ட கேட்டேன், அவ ஒரு வாட்டி செக்அப் மட்டும் வர சொல்லிருக்கா. நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரவா? இப்போ உனக்கு அங்க என்ன நடந்துச்சுன்னு ரேஷ்மா கிட்ட போயிட்டு கதை கேட்கணும், அதுதானே? ஆமாங்க. இல்லங்க சும்மாங்க. ஃப்ராடு சொன்னலாம். சின்னமா ஏமாத்துறேன். சிங்க பாரு, சின்ன வேணா ஏமாத்து, குழந்தை விஷயத்துல இந்த மாதிரி ஏமாத்தாத. கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, நான் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஆள பாரு, நீங்க என்கிட்ட பேசாத போடி. ஏங்க கோவப்படாதீங்க, சும்மா தான் சொன்னேன். உன்னையோட வலிக்குதுங்க லைட் அப்பப்போ. வலிச்சதுனா உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பு. போடா பைத்தியக்காரா. என்னது? இல்ல பாசமான என் பாசக்காரான்னு சொன்னங்க. கேட்டுச்சு, பைத்தியக்காரன்னு சொன்னது. அப்புறம் என்ன? வரேன் வரையிரு. இல்ல எனக்கு வேலை இருக்கு, நான் உள்ள போயிட்டேன். இந்த வீட்டுல எதுவும் பேச முடியலப்பா நம்மளால. அத்தை கிட்ட எப்படியாச்சும் அழுது புலம்பையாச்சும் இந்த காரியத்தை சாதிச்சுதான் ஆகணும். பிள்ளை வீட்டை விட்டுலாம் அனுப்ப முடியாது. ஆமா, நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்னு எத்தனை வாட்டி தான் சொல்றது இவங்க எல்லாருக்கிட்டையும். யாருமே என் நிலைமைய புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. வேற வழியே இல்ல, அத்தை கிட்டதான் சொல்லணும். சிவ வேற வீடு பாக்குறான்னு ஆரம்பிச்சிட்டான். எப்பவுமே சண்டை வரதான் செய்யும். அப்படி இப்படின்னு பேசி சமாதானம் ஆயிடுவேன். சின்னக்கு என்னன்னா இவன் வீடு பாக்குற அளவுக்கு போயிட்டான். சின்னக்கு வீடு பாத்துட்டு வந்துட்டான்னா அப்போ சீக்கிரமாவே இங்க இருந்து கிளம்பிடுவான். என் பெரிய வீட்டுல என்னால இருக்க முடியாது. எப்படியாச்சும் அத்தை கிட்ட பேசி அவன் இந்த வீட்டை விட்டு போக முடியாத அளவுக்கு ஏதாச்சும் பண்ணணும். நான் சொன்னா கூட அவன் என்கிட்ட கோவப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அத்தை சொன்னா அவன் கண்டிப்பா கேட்டுப்பான், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்கிட்ட கோவப்பட்டா கூட பரவாயில்ல, என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறான். ஷோ, எல்லாத்துக்குமே காரணம் இந்த அனுதான். சேந்தா அன்னைக்கு வந்தாலும் நான் தான் ஏதோ ஒரு கோவத்துல பேசிட்டேன்னா அவளால அப்படியே அமைதியா இருக்க முடியாது போல. எல்லார்கிட்டயும் சொல்லி இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்கி வச்சிருக்கா. இப்ப என்னதான் பண்றதுன்னு தெரியல. ராஜாயினி என்னங்க நின்னு தனியா பேசிக்கிட்டு கிடக்கா?
அத்தை வாங்க அத்தை, உட்காருங்க அத்தை. உங்களுக்கு ஒண்ணு விஷயம் தெரியுமா? உட்காருங்க அத்தை. உட்காரது நிக்கிறதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். வேற என்ன விஷயம் அதை சொல்லு. இந்த அத்தை சொத்தெல்லாம் வேண்டாம் என்ன. நீ எப்படி நேரத்துல எப்படி விதிந்து சிந்திசா மூஞ்ச வச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி நடிப்பேன்னு எனக்கு எல்லாமே தெரியும். நான் ஒன்னும் இழிச்ச வாய் இல்ல. இத்தனை நாள் பொறுமையா கடந்தனா வீடு ரெண்டா உடஞ்சிடக்கூடாதுன்னு பொறுமையா கடந்தேன். அதை இப்ப நடக்க போதே அப்புறம் என்ன? என் தலையெழுத்து. நான் சாகுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. நான் செத்து ஒளிஞ்சிருந்தா கூட இந்த கன்றாவியான காட்சியெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காரு. நீ பண்றதுக்கெல்லாம் இத்தனை நாள் ஏன் பொறுமையா இருந்தேன் தெரியுமா தாச்சாயினி? சொல்லேன் கொஞ்சம். இந்த வீடு உடஞ்சிடக்கூடாது, என் பிள்ளைய நீ கூட்டிட்டு பேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நீ பண்ற எல்லா விஷயத்துக்கும் நான் பொறுமையா இருந்தேன். ஆனா நீ இருக்க பாரு, உன்னால என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி இன்னைக்கு இந்த வீட்டை உடைச்சிட்டேன். இப்போ உனக்கு நிம்மதியா இருக்குமே, போய் தூங்க வேண்டியதானே. என்கிட்ட எதுக்கு பேசணும்னு வந்து நின்றுட்டு கிடக்கா? ஐயோ அத்தை, உண்மையாவே இந்த வீடு ரெண்டாதான் உடைய போகுது. உங்க பேரண்டி ஒன்னும் சும்மா சொல்லிக்கிட்டு இல்ல அத்தை. உண்மையாவே அவன் வீடு பக்கறதுக்கு கிளம்பிட்டான். இன்னைக்கு ரேஷ்மா ரூம்ல காஃபி குடிக்கிறக்காண்டி போயிருந்தாத்த. அப்ப ரேஷ்மா கிட்ட பேசிக்கிட்டு நின்னுகிட்டு இருந்தேன். அப்ப ரகு வந்தான். ரகு ரேஷ்மா கிட்ட இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாத்த. அப்ப கேட்டதுக்கு இந்த மாதிரி காரணம்னு சொல்றாத்த. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கத்த. நீங்க தான் ஏதாச்சும் பண்ணணும். நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டாத்த. இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் என்ன மன்னிச்சிருக்கத்த. ப்ளீஸ் அத்த, இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கத்த. இந்த விஷயம் உங்க மகனுக்கு தெரிஞ்சா என்ன என்ன பண்ணுவாருன்னு எனக்கு பயமா இருக்கத்த. முதல்ல என்ன விஷயம் சொன்னா அதை சொல்லி, அதை விட்டுட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு கிடக்கா இழுத்துக்கிட்டு. அதாத்த வீடு பக்கம் போறானா அத்த. வீடு பாக்குறானா? ஆமாத்த. பாத்தீங்களா உங்களுக்கு கஷ்டமா இருக்கு பாருங்க அத்த. அப்ப என் மனசு எப்படி கஷ்டப்படும் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நான் பண்ணது தப்பு தான் அத்த. நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். உங்க கால்ல வேணா விழுறாத்த. அத்த இங்க பாரு, சும்மா இந்த டிராமா எல்லாம் என்கிட்ட பண்ணிக்கிட்டு இருக்காத சொல்லிட்டேன். எனக்கே இருக்கிற ஆத்திரத்துக்கு மேல அப்படி கொலை வெறி வருது. ரேஷ்மாவும் ரகுவும் அங்க இருந்து சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. அம்மா கிட்ட எதையும் பேச வேண்டாம், எதையும் கேட்க வேண்டாம்னு சொல்லி. அவங்க ஏன் இப்படி எல்லாம் சொன்னாங்கன்னு இப்பதான் தெரியுது. உன்னை அவங்க வழக்கம் போல எதையாச்சும் சொல்லி திட்டினாங்கன்னு வச்சுக்கேன், நீ அதே ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி எதையாச்சும் பண்ணிக்கிட்டு கிடப்பா. அதனாலதான் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்கன்னு இப்பதான் தெரியுது. உடனே நான் 2 ஏசுதான் ஏசிருப்பேன். காலில் விழுந்து மன்னிச்சிருங்க, தெரியாம பண்ணிட்டேன், தெரிஞ்சு பண்ணல, அப்படி இப்படின்னு வசனம் விடுறிய. அந்த பிள்ளைய திட்டும் போது இதெல்லாம் தோணலையோ? சரி அதெல்லாம் விடு. அதுக்கப்புறமா ரோசை நாங்க அனுப்பி வச்சலாம். அப்ப கூட நான் சொல்லதானே செஞ்சேன் அங்க இருக்கட்டும் சொல்லி. அதை எல்லாத்தையும் மீறி மறுபடியும் போன பண்ணி எப்ப யாராண்டி வசியம் பண்ணி இழுத்துக்கலாம் பாக்குறியா அப்படிங்கிற. இதெல்லாம் என்ன வார்த்தைன்னு கேக்குறேன். இதெல்லாம் என்ன வார்த்தை? உங்க அம்மா காரி கூட திருந்தனால என்னெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப நல்லாதான் இருக்கான்னு நினைக்கேன் அமைதியா. ஆனா அவ புத்தி எல்லாம் அப்பப்ப வந்து உனக்கு எட்டி பார்க்கதான் செய்துதா சைனி. தயவு செஞ்சு இப்ப சொல்றேன், இந்த புத்தி குடும்பத்துக்கு ஆகாது பத்துக்கோ. இனிமையாச்சும் அமைதியா இருந்து பழகிக்கோ, அவ்வளவுதான். இதுக்கு மேல ரகு கிட்ட எல்லாம் என்னால பேச முடியாது. அவன் எடுத்த முடிவுக்கு எனக்கும் சம்மதம் தான். ரகு வீட்டை விட்டு போறேன்னு சொன்னதுக்கு இதுக்கு மேல எதுவும் என்னால பண்ண முடியாது. நானும் அவன் கிட்ட பேசுற மாதிரி எதுவும் இல்ல. எந்த முஞ்ச வச்சு பேச சொல்றா சொல்லு? எந்த முஞ்ச வச்சு பேச சொல்றா? உன்னால நம்பி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. பழைய கிளவி குருடி தரடி அப்படின்ற மாதிரி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு கிடப்பா பைத்தியக்காரி மாதிரி. அத்தை இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் எனக்கு உதவி பண்ணுங்க அத்தை. சினிமே நானும் நல்லா பார்த்து பார்த்தேன். நான் மனசார திருந்திட்டேன். மருமவுல எப்படி மருமவுல இப்படி வெக்கமே இல்லாம பேச பழகிக்கிறேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு வாட்டியும் சண்டை நடக்கும் போதெல்லாம் இப்படிதான் எதையாச்சும் சொல்லி நான் திருந்திட்டேன்னு சொல்லிட்டு வாய்ப்பு கேட்கறேன். ஆனா அதே மாதிரி மறுபடியும் வேதாள முருங்க மரம் ஏறுற மாதிரி உன்னால என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணி விட்டுறா. அதுக்கப்புறம் எப்படி மருமவுல போயிட்டு வெக்கமே இல்லாம இப்படி வந்து பேச பழகிக்கிறா சொல்லு? சின்னால ரகு கிட்ட போய் பேச முடியாது. உன்னால பேசணும் அப்படின்னா நீ போய் பேசிக்கோ. என்னெல்லாம் பேச சொல்லாத, அவ்வளவுதான். நான் அவன்கிட்ட பேச மாட்டேன். அவன்கிட்ட நான் சொல்லிட்டேன் எனக்கு இதுல சம்மதம்னு சொல்லிட்டு. அவன் வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டான். நானும் அதுக்கு ஒத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். பிள்ளை ஒண்ணு என்கிட்ட கோச்சுக்கிட்டும் போல, இந்த வீடு தேவையில்லை, நீங்க யாருமே தேவையில்லைன்ட்டும் போல. அவன் பொண்டாட்டி கூட சந்தோஷமா வாழணும்னு போறான். மனசார இங்க பாரு, அழுகாம இப்பமாச்சும் உண்மையா திருந்திட்டா அப்படின்னா விட்டுரு. சந்தோஷமா போய் பால் காய்ச்சி தனியா வச்சுட்டு வருவோம். அவங்க கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கட்டும். இதுல என்ன தப்பு இருக்கு? சின்னத்தை நீங்களே பேசுறீங்க, தண்ணி கொடுத்துருமா வைக்கணுங்கிறீங்க. இங்க பாரு மருமவுல, பிரியாவோட மாமியார் என்னதான் சிடுன்னு பேசினாங்களோ அவங்க எப்பவுமே ஒரே மாதிரிதான் இருக்காங்க. ஆனா நீ ஏன் தான் இப்படி பச்சோந்தி மாதிரி நிமிஷத்துக்கு ஏத்த மாதிரி மாறலன்னு தெரிய மாட்டேங்குது. ஆமா, அவங்க கேட்ட கேள்வி எனக்கு எல்லாமே சரியாதான் படுது. அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, உன் பேத்தின்னு வரும்போது தண்ணி கொடுத்தணும்னு வரும்போது அடுத்தவங்க வீடு உடஞ்சாலும் பரவாயில்ல, ஆனா உன் வீடு உடஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நீ போன்னு தண்ணி கொடுத்துன்னு விரட்டின, இன்னைக்கு வேண்டாம்னு சொல்றியோ அப்படின்னு கேட்டாங்க. ஆனா அவங்க கேட்கும் போது எனக்கு புரியல. இப்போ எனக்கு புரியுது அதோட கஷ்டமும் வலியும் என்னன்னு சொல்லி. எனக்கு இதுல சம்மதம் தான். அவன் தனியா போறதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. பிரியா தண்ணி கொடுத்துன்னு போகும்போது எல்லாருமே சேர்ந்து இருந்து தானே எடுத்துட்டு போய் வச்சோம். அப்ப மட்டும் எல்லாரும் சந்தோஷமா தானே இருந்தோம். இப்ப ரகு போகும்போது மட்டும் நம்மளுக்கு வலிக்குதா சொல்லு? நீங்களா இப்படிலாம் பேசுறீங்க? மனசார சொல்லுங்க, உங்களுக்கு இதுல சம்மதம்னு சொல்லி உங்க பிள்ளை வந்து கேட்டா நம்ம என்னத்த பதில் சொல்றது? அப்புறம் நம்ம என்னையா இழுக்கிற? பதில் சொல்ல வேண்டியது நீதான் அவங்கிட்ட பேசி இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு புரிய வைக்கணும். வேற வழியே இல்ல, சொல்லிட்டேன். ஆமா, என்னெல்லாம் கூப்பிட்டேன்னு வச்சுக்கோ. ஆரம்பத்துல வச்சு என்னென்ன நடந்துச்சோ எல்லா உண்மையும் சொல்லி கொடுத்துருவேன். ஆமா, அப்புறமா நீ அவனும் தனித்தனியா பிரிஞ்சு போக வேண்டியதுதான். அமைதியா பேய் இருந்தாலே இருக்கிற வயிற்றுச்சலுக்கு உங்களுக்கு வருத்தம் இல்லையா? வருத்தம் இவ்வளவு நேரம் என்னத்த பேசிக்கிட்டு கிடக்கேன்? சேத்தை இப்படி எரிஞ்சு விழுறீங்க. 3வது மனுஷிக்கிட்ட பேசுற மாதிரி. மரியாதையா போயிரு. சும்மா அத்தை நொத்தன் இப்படி வந்து அழுதுகிட்டு கிடக்காத.
சும்மா வயிற்றுல கிளப்பிக்கிட்டு பிள்ளை வர நேரத்துல இப்படி உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு கிடக்காத. ஐயோ அத்தை, நான் தான் சொல்றேனே அத்தை, நான் தெரியாம பண்ணிட்டேன், இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காது அப்படின்னு சொல்லி நீங்க ஏன் அத்தை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? என்ன புரிஞ்சுக்கோங்க அத்தை, என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. தாட்சாயினி சின்னாச்சுமா, தாட்சாயினி ஏன் அழுகுற நீ? உன் தங்கச்சிக்கிட்டே கேளு, சொல்லுவா அவ பண்ண நல்ல காரியத்தெல்லாம். சின்னாச்சு தாட்சாயினி, ஏன் இப்ப உங்க இப்படி பேசிட்டு போறாங்க? சின்னாச்சு என்னன்னு சொல்லுவேன்னு அன்னைக்கு சொன்னலன்னு ஆதி மாசம் கூட்டிட்டு போய் அவங்க அம்மா வீட்டுக்கு விட்டுட்டு வந்ததுக்கு மறுநாள் கிளம்பி இங்க வந்து நின்னான்னு சொல்லி அந்த கோபத்துல நான் அவளை திட்டிட்டேன். அவளும் தானே என்னை எதிர்த்து பேசினா. இது யாருக்கும் புரிய மாட்டேங்குதுன்னு நான் ஏதோ அவளை கொடுமைப்படுத்துற மாதிரி எல்லாரும் பேசி இன்னைக்கு என் மகனை என்கிட்ட இருந்து பிரிச்சு தண்ணி கொடுத்துன்னு வைக்கணும்னு எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்கன்னு. இன்னைக்கு என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்கன்னு. என்னால முடியலன்னு. உனக்கும் அதே நிலைமை தானா? என்ன சொல்றீங்க? சென்னக்கும் அதே நிலைமைனா உங்ககிட்ட இருந்து சாருவை யாரு பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க? வேற யாரு? ஒருத்தனை இங்க காதல் பண்றேன்னு சொல்லிட்டு வந்து ஆஸ்பத்திரியில கிடக்கானே, அவனதான். அவனாலதான் இந்த நிலைமை. சின்னத்தை சொல்லுறது, அவளும் அந்த மாதிரி கிறுக்கு பிடிச்சுதான் தெரியுதா. நம்ம பெத்ததுங்க சரியில்லைதா சைனி. நான் பெத்த பிள்ளையும் சரி, நீ பெத்த பிள்ளையும் சரி, நம்ம பேச்சை கேட்கணும்னு கொஞ்சம் கூட நினைக்க மாட்டேங்குதுங்க. நம்ம என்ன அவங்களுக்கு கெடுதலா நினைக்க போறோம் சொல்லி? பெத்தவங்க பிள்ளைங்களுக்கு கெடுதல் நினைப்பாங்களா என்ன? சாந்தா இப்படி இருக்காளுங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அவன் வேண்டான்னு சொன்னேன், கேட்க மாட்டேன்னா பிடிவாதத்துக்கு நின்னான். சரி ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு அவன் கிட்ட தனியா அவளுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி சாருவோட ஃப்ரெண்டை விட்டு பத்திரிக்கை கொடுக்க வச்சு எப்படியோ ஒரு வழியா பிரிச்சுட்டேன். நான் பண்ண பெரிய தப்பு. அவ வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கான்னு சொல்லி இங்க அனுப்பி விட்டதுதான். இங்க வந்து அந்த பையனை பார்த்து ஏதோ பழகி கடைசியில இப்ப அவன் ஆஸ்பத்திரியில கடந்த உடனே அவன்கிட்டயே போய் நாய் மடி கிடக்கா. அவ எப்படியெல்லாம் அவளை பார்த்து வளர்த்திருப்பேன். சின்னக்கு என்னன்னா என்னையும் ஒதுக்கிட்டா. நீ வேண்டான்னு சொல்றா. அதே நிலைமைதான் உனக்கும். நீயும் ரகுவும் எப்படியெல்லாம் பார்த்து வளர்த்திருப்பா. அவனும் உன்ன வேண்டான்னு சொல்றான். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நம்ம பெத்த பிள்ளைங்க ஏன்டா இப்படி நம்மள நினைக்கிறாங்களோ? இதுக்கெல்லாம் வேற யாரும் காரணம் நினைக்கிறீங்க? எங்க வீட்டுல ஒண்ணு வந்திருக்கேன் மருமவன்ட்டு, அதுதான் உங்க பிள்ளை ஒன்ன லவ் பண்ணுதே அவன். ரெண்டுமே தானே நம்மளுக்கு வேண. அந்த வேணைய ரெண்டும் இல்லாம பண்ணிட்டோம்னாலே நம்ம நிம்மதியா இருக்கலாம். என்னமா சொல்ற? என்னத்தானே சொல்றது? எல்லாருமா பிளான் பண்ணி என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்கன்னு. இன்னைக்கு என் பிள்ளை எனக்கு இல்லாம ஆயிட்டு. சரி அழுகாத தாச்சாயினி, வேற என்ன பண்றது? பிள்ளைங்களை தாண்டி நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நானும் சாரு காண்டி அந்த பையனை ஒத்துக்கலான்னு தான் நினைச்சேன். ஆனா மனசு கேட்க மாட்டேங்குது. என்னென்ன பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நானு சாரு கிட்ட பேசிட்டு அவளை ஊருக்கு கூட்டிட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டோமா. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவகிட்ட பேசிட்டு நேரம் இங்க கூட்டிட்டு வரேன். நீ எனக்காண்டி ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ண முடியுமா? என்னென்ன பண்ணணும்? அங்க அவ அம்மா காரி முடியாம கிடக்கா. நான் சொன்னா அவ வரமாட்டான். நான் அங்க போயிட்டு பேசுறேன். அந்த நேரத்துல நீ ரிசப்ஷனுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி ரொம்ப சீரியஸா இருக்கான், அவங்களுக்கு உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சிருக்காங்களா பெங்களூருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் அவ கண்டிப்பா வருவா. அங்க இருந்து நான் கூட்டிட்டு வந்துட்டேன்னா பெங்களூர்ல போயிட்டு நான் அதுக்கப்புறம் பாத்துப்போமா. எனக்கு இந்த ஒரு உதவியை மட்டும் பண்றியாமா? அது வந்தனே முடியாதுன்னா சரி விட்டுருமா. தலையெழுத்து இல்லனே. என் வீட்டை ஒரு பீடை வந்து புடிச்சுக்கிட்டு இந்த ஆட்ட ஆட்டுதுன்னா அதே நிலைமை உனக்கும் வரக்கூடாது. அவனை பிடிக்காம நம்ம கல்யாணம் பண்ணவே கூடாதுன்னு நான் உனக்கு போன் பண்றேன். போன் பண்ணி சொல்றேன், நீ கவலைப்படாதே. சரிம்மா, நானே ஹாஸ்பிட்டலுக்கு போறேம்மா. சரிண்ணே.